अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வடக்கிலிருந்து தெற்காக திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்ற திருமங்கை ஆழ்வார் திருப்பிரிதி, பத்ரிகாசிரமம், சாலக்கிராமம், நைமிசாரண்யம் என்ற திவ்ய தேசங்களை அனுபவித்த பிறகு தம்முடைய பெரிய திருமொழியினுடைய 7வது பதிகத்திலே சிங்கவேள் குன்றம் என்கின்ற அகோபுலத்தை வர்ணிக்கிறார். அங்கே நரசிங்க பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். ஆகையினாலே 10 பாசுரங்களிலேயும் முன்னடிகளிலே நரசிங்க பெருமானுடைய அந்த திருமேனி வர்ணனம், அவன் எப்படி இரணியனை வதம் செய்தான் என்பதை வர்ணித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான காட்சிகள், இயற்கை காட்சிகள், அந்த திவ்யதேசத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த காட்சிகளை வர்ணிக்கிறார். அதிலே 5வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அங்கே இருக்கக்கூடிய புலிகள் அவைகளெல்லாம் தங்களுக்கு ஆகாரமாக யானை கிடைக்குமா என்று பார்க்கின்றன என்று ஒரு அரிய விஷயத்தை தெரிவிக்கின்றார். இந்த திவ்யதேசத்தினுடைய இயற்கை காட்சியிலே இது ஒரு விஷயமாக அவர் அனுபவிக்கிறார். பாளையத்தோர் கோளரியாய் அவுணன் பொன்னவாகம் வள்ளுகிறார் போன்ற புனிதனிடம் இன்னமெந்தி மொண்டு தூரை நீர் விதும்பூடிரியா சென்னை காண்டற்கரிய கோயில் சிங்கவே குன்னமே. இந்த பாசுரத்திலே அவர் அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால், அது மிகவும் வெயிலும் நெருப்பும் கொளுத்துகின்ற இடமாகினாலே அங்கே ஒருவரும் செல்ல முடியாது என்று தெரிவித்தவர், அடுத்த பாசுரத்திலேதான் அந்த புலியானது யானையை தேடுகின்றது என்பதை தெரிவிக்கின்றார். இந்த 5ஆம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானை தெரிவிக்கின்றார். மென்ன பேழ்வாய் வாழையற்றுவோர் கோளரியாய் என்றால் அந்த எம்பெருமானுடைய அந்த அதாவது முகமண்டலம் அது எப்படி இருக்கிறது? நன்றாக பல்லை கடித்துக் கொண்டு கோபத்தோடு வருகிறான் அல்லவா? ஆயினாலே அவனை மென்ற பேழ்வாய், அந்த பிலம் போல இருக்கக்கூடிய பேழ்வாய் என்றால் ஒரு குகை போல இருக்கக்கூடிய வாய். வாழையிறு என்றால் அந்த கோரைப்பற்கள். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் இதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி வாழையற்று ஓர் கோளரியாய் என்ன செய்தான்? அவுணன் போன்ற அந்த அசுரனானவன் அப்படி பொன்றி போகும்படியாக, அழிந்து போகும்படியாக ஆகம் வள்ளுகிறாள், அவனுடைய ஆகத்தை தன்னுடைய கூறிய உயிர்களாலே பிளந்து விட்டான் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த பகவானை கண்ட அடுத்த கணத்திலேயே இரணியனுக்கு பயத்திலேயே பிராணன் போய்விட்டது. அவுணன் பொங்கா என்றால், அவுணன் பொன்றா என்னால் யுத்தம் பண்ணின பிற்பாடு இரணியன் இறக்கவில்லை, அதற்கு முன்னாலேயே இறந்து விட்டான். ஆனாலும் அவன் அந்த பிரகலாதனிடத்திலே செய்த தீமைகளைக் கண்டு, அதாவது பிரகலாதனுக்கு அவன் விளைத்த துன்பங்களைக் கண்டு பொறுக்க மாட்டாத அந்த பகவான் என்ன செய்தான்? அவனை தன் கையாலே அப்படி கிழித்து போட வேண்டும் என்பதற்காக ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன் என்று அப்படி அந்த வள்ளுகிறாலே அந்த இரணியனுடைய ஆகத்தை அப்படி கிழித்து புகட்டானாம். அப்படி புகட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடம் எப்படி இருக்கிறது என்றால், அந்த எம்பெருமானுடைய கோபம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த கோபத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நின்ற செந்தி மொண்டு சூறை நீள் விசும்பு ஊடிரியா. அங்கே பெரிய காடுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த அகோபலத்திலே அந்த காட்டிலே மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அங்கே நெருப்பு எழுகின்றது, காட்டு தீ எழுகின்றது. அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு பெரிய சூறை காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவளி, வளி என்றால் காற்று, சூறாவளி என்றால் அது சூறைக்காற்று என்றுதான் பொருள். அந்த சூறைக்காற்று என்ன செய்கிறதாம் என்னால், இந்த அகோபல காடுகளிலே எழுகின்ற அந்த நெருப்பை ஆகாசம் வரைக்கும் கொண்டு செல்லுகின்றதாம். நின்ற செந்தி மொண்டு என்றால் கீழே இருக்கக்கூடிய அந்த செந்தி ஆற்றை எடுத்துக்கொண்டு சூறை நீள் விசும்பு ஊடிரியா, அந்த சூறையானது, சூறைக்காற்றானது நீள் விசும்பு
ஆகாசம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போய் ஆகாசம் எல்லாம் பற்றி எரியும்படியாக அப்படி பண்ணுகிறதாம். ஆகையினாலே அந்த கோவில் எப்படிப்பட்டது என்றால் சென்று காண்டற்கு அரிய கோவில், நம்போல்வார்க்கு அது சென்று காணவே முடியாது என்று அந்த காலத்திலே அப்படி இருந்தது. இந்த காலத்திலும் கூட அது காடாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சென்று காண்டற்கு அரியது என்று நாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உடலிலே பலம் இருக்கிறவர்கள் செல்லும்படியாகத்தான் பல பல வசதிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அகோபலம் என்கிற அந்த திவ்ய தேசத்திலே. ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காடு, அந்த இடத்திலே கூட நவநரசிம்மர்களே ஒருத்தரை காராஞ்சன நரசிம்மர் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது காராஞ்சனர் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மரமானது காராஞ்சன மரம், அதனுடைய அடியிலே எழுந்து எடுக்கானாம் அந்த எம்பெருமான். அவனை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். நின்ற செந்தி மொண்டு சூரை நெல் விசும்பு ஊடிரியா, அப்படிப்பட்ட நரசிங்கனை சென்று காண்டற்கு அரிய கோயில் என்று இப்படி இந்த பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்த பாசுரத்திலே, அதாவது 6வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் அவன் எப்படி இருந்தான் என்றால், அவன் அப்படியே வானோர்கள் தேவர்களும் கூட அஞ்சி நடுங்கும் அளவுக்கு அவன் அந்த சமயத்திலே பயங்கரமாக இருந்தான் என்று தெரிவிக்கின்றார். எரிந்த வைங்கணிலங்கு பேழ்வாய் எயித்தொழுதொருவென்ன இருந்து வானோர் கலங்கியோடா இருந்தவம்மானதிடம் எரிந்தவேயின் முளையுள் நின்று நீ நெறிவாழ்வை திரிந்தவானைச் சுவடு பார்க்கும் சிங்கவேல் குன்னமே. நரசிங்க பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் எரிந்த பைங்கண், சக்கச்சவேல் என்று நெருப்பு போலே அப்படி காணப்படுகின்றனவாம் கோபத்தாலே இந்த நரசிங்க பெருமானுடைய கண்கள். ஆகையினாலே எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய். இலங்கு பேழ்வாய் என்னால் அந்த கோபத்தாலே வாயை அப்படி திறந்து கொண்டு வருகிறான். எயித்து ஒடு அந்த பெரிய கோரை பொருட்கள் எல்லாம் வெளியிலே தெரிகின்றன. இது எவ்வுரு என்று, அடா இது என்ன உருவு என்ன உருவு, இவையா பிளவாய் திறந்தெறி காண்ற, இவையா எரிவட்ட கண்கள், இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் என்று திருமழிசை ஆழ்வார் அருளி செய்கின்றார். அதை அப்படியே இங்கு திருமங்கை ஆழ்வார் எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாய் எயித்தொடு இது எவ்வுரு என்று வானோர் இருந்து கலங்கி ஓடா என்கிறார். அங்கே அந்த நரசிங்க பெருமானை பார்த்தவாறே என்ன ஆகுமோ என்று அஞ்சி தேவர்கள் எல்லாம் கூட அந்த எம்பெருமானை விட்டு விலகி காததோறும் ஓடிவிட்டார்களாம். இத்தனைக்கும் அந்த தேவர்களுக்காகத்தான் எம்பெருமான் இங்கே வந்து இப்படி அவதாரம் செய்கிறான். ஆனால் அந்த தேவர்களே அஞ்சும்படியாக வென்றோ அவனுடைய கோபம் இப்பொழுது இருக்கிறது. இருந்து வானோர் கலங்கியோட, அப்படி இருந்த அம்மான் என்னால் அவன் எழுந்தொழி இருக்கிற இடம் அது எப்படி இருக்கிறது என்றால் நெறிந்த வேயின் முளையுள் நின்று, அங்கே வேய் அதாவது மூங்கில் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்றனவா, அந்த மூங்கில் மரத்தினுடைய அடர்த்தியினுடைய பின்னாலே போய் ஒளிந்து கொண்டிருக்கின்றனவாம். எவை என்றால் புலிகள், அதைத்தான் உழுவை என்கிறார். உழுவை என்றால் புலி. நெறிந்த வேயின் முளையுள், அந்த நெருங்கி கிடக்கிற அந்த மூங்கிலுடைய மறைவிலே நீடறிவாய் உழுவை. அந்த உழுவை என்ன செய்கிறது என்றால் தூரத்திலிருந்து எட்டி பார்க்கிறதாம். என்ன எட்டி பார்க்கிறதுனா திரிந்த ஆணை சுவடு பார்க்கும். அந்த இடத்திலே ஏதேனும் ஆணைகள் திரிந்து கொண்டிருக்கின்றனவா, ஆணைகளுடைய சுவடுகள் தெரிகின்றனவா என்று அவை பார்க்கின்றன என்கிறார். எதற்காக என்றால் அந்த ஆணைகளை இந்த புலிகளை நேரே கண்டுவிட்டால் அந்த யானைகள் அவ்விடத்திற்கு வாராதாம். ஆகையினாலே அந்த யானையானது தன்னை காணாதிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த புலிகள் எல்லாம் மூங்கிலினுடைய பின்னாலே அப்படி ஒளிந்து கொண்டிருக்கின்றனவாம். ஆனாலும் அங்கிருந்து யானை செல்லுகிற அடையாளம் ஏதேனும் தெரிகிறதா, யானையினுடைய காலடிகளாவது இங்கே தெரிகிறதா என்று அந்த உழுவை புலியானது நோட்டமிடுகிறதாம். எதற்காக என்றால் அப்படி தெரிந்தால் பின்புறமாக சென்றே அந்த ஆணையை வதம் செய்துவிடும் இந்த புலிகள். அப்படிப்பட்ட இடமாகினாலே ஒருவரும் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. அது தெய்வமல்லால் செல்ல உண்ணா சென்று காண்டர் கரிய கோவில் என்று கீழ்ப்பாசுரங்களிலே தெரிவித்தாரே, அதை மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக இங்கே இப்படிப்பட்ட ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். ஆஹா, அந்த புலியானது ஆணையை எப்படி பாய்ந்து வதம் செய்கிறதோ அதே போலவென்றோ இங்கே இருந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் கூட அந்த இடத்துல மதம் பிடித்த யானை போல பெருத்த உடலோடு திமிர்த்து வந்த
அந்த இரணிய கசிபுவை இவன் பாய்ந்து அவனுடைய மார்பை பிளந்து அவனுடைய உதிரத்தை குடித்தான். அந்த குடலை எடுத்து தனக்கு மாலையாக போட்டுக் கொண்டான் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றனவே. ஆக அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை போன்றே அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளும் இருக்கின்றன என்பதை நமக்கு காட்டும் விதமாக இப்படியெல்லாம் அங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் என்று வர்ணிக்கின்றார். ஆஹா, ஆழ்வார்கள் மிகவும் பல பல திவ்ய தேசங்களிலே வர்ணிக்கிற பொழுது அங்கே வேதம் வல்லவர்கள் இருக்கிறார்கள். 3000 ஆண்மறையாளர் வாழ் என்று அவர்களை வர்ணிப்பார்கள். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் என்று பெண்களை வர்ணிப்பார்கள். அந்த திவ்ய தேசத்திலே மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என்று இவற்றையெல்லாம் வர்ணிப்பார்கள். ஆனால் இங்கே திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்திலே மூங்கில் காடுகள், உடைந்த மலைகள், சிங்கங்கள், அந்த புலிகள் என்று துஷ்ட மிருகங்கள், வேடர்கள் என்று இவர்களையே தெரிவிக்கிறார். என்ன காரணம் என்றால் அந்த எம்பெருமானுக்கு யார் ரட்சகமாக இருக்கிறார்களோ, அந்த எம்பெருமானை யார் யாரெல்லாம் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், உத்தேசியர்கள் தான். அவர்களையும் நாம் கொண்டாட வேண்டும் என்று இப்படி இந்த துஷ்டமிருகங்கள் சஞ்சரிக்கிற இடமாய் இருக்கிறபடியினாலே தீய எண்ணமுடைய மனிதர்கள் யாருமே அங்கே செல்ல மாட்டார்கள் அல்லவா? அதுவே எம்பெருமானுக்கு பாதுகாப்பு அல்லவா என்ற கருத்தை திருவுள்ளத்திலே கொண்டு இப்படி அந்த இடத்திலே நீணறிவாய் உழுவை அந்த புலியானது ஆணை சுவடு பார்க்கும் என்று யானைகளை எதிர்பார்த்து அங்கே செல்லுகின்றதா என்று இப்படி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்று அந்த அகோபுரம் என்கிற திவ்ய தேசத்தினுடைய வைபவத்தை எல்லாம் தெரிவிக்கின்றார். இவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.